ஹலோ வணக்கங்க. நம்ம வெரிகோஸை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,08,000 பேர்த்துக்கு மேலே வியூஸ் பார்த்துட்ருக்குறாங்க. சப்ஸ்கிரைபர் 4,000 சில்லறைக்கு மேலே சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேங்க. இப்போ அந்த வெரிகோஸ் மண் போட்டு அதை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று அப்ளை பண்ண போகிறேங்க. அந்த வீடியோ பற்றி எப்படின்றது உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இந்த வெரிகோஸ் நமக்கு ஏற்கனவே காலில் நரம்பெல்லாம் சுருண்டு கிடக்குதுங்க. ரத்த ஓட்டங்கள் குறைவாக கீழாக இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் மேலே போகாதனால அந்த ரத்த ஓட்டம் மேலே போகிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறேங்க. வெரிகோஸை கூடிய விரைவாக நாம் குணப்படுறதுக்கு நம்மளால் முடியும். இந்த 4,000 சப்ஸ்கிரைபருக்காக நான் போராடி எப்படி எக்ஸசைஸ் பண்ணால் அது குறையும் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்ருக்குறேங்க. 4,000 பேர்த்துக்கு நான் அதை நிவாரணம் பண்ணணுன்ற எனக்கு ஒரே ஒரு முழு மூச்சோடு செஞ்சிட்ருக்குறேங்க. பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நான் நன்றி, என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேங்க. ஆனால் எல்லாரும் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போடும் போது நீங்கள் வீடியோ தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக நம்ம வீடியோவில் என்னென்ன பார்க்கணுமோ எல்லாமே வரும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருந்தால் குணமானதுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ 1,08,000 பேர் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 4,000 பேர்னாச்சும் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு விரிவாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோன் மூலிமா உங்களுடைய எதுனா பிரச்சனை இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. எக்ஸசைஸை வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 3 எக்ஸசைஸ் இருக்குது. இதையும் கண்டினியூவாக அந்த 3 எக்ஸசைஸும் பண்ணுங்கள். பூரண குணம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களால் முடியும், குணமாக ஆகும். இப்போ உங்களுக்கு வீடியோ விடுறதுக்கு என்னால் ஒரு 10-15 நாள் கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க. இனிமேல்ட்டு உங்களுக்கு வீடியோ வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வாரத்தில் 2 நாள் வீடியோ வருங்க. நம்ம ஏற்கனவே வெரிகோஸ்க்கு இந்த செம்மண்ணை போட்டு வெரிகோஸ் எப்படி குறைக்க முடியும்ட்டு ஏற்கனவே நம்ம வீடியோ விட்டுருந்தோங்க. இது வீடியோ 2ங்க. இந்த வெரிகோஸ் எக்ஸசைஸ் மூலிமா அந்த நரம்பை சுருங்க வைக்கணும். அந்த நரம்பு பருமனாக இருக்கிறத குறைக்கணும், ரத்த ஓட்டங்களை ஓடணும். அதுக்கு இன்னைக்கு வீடியோ பாருங்கள். எக்ஸசைஸ் ஒரு 3 எக்ஸசைஸ் இருக்குங்க. இந்த எக்ஸசைஸை செய்யுங்க. அந்த ரத்த ஓட்டத்தை மேல் நோக்கி எப்படி செலுத்துறது, அந்த பருமனாக இருக்கிறத எப்படி குறைக்கிறது, அதை எப்படி முழுமையை நீக்கிறது அப்படின்றத பாருங்கள். அதுக்கடுத்தது சோத்து கத்தாழைங்க. இது மொத்தம் 3 வீடியோ. ஒரு செம்மண்ணே, ஒரு எக்ஸசைஸு, ஒரு சோத்து காத்தாழை. உங்களுக்கு முழுமையும் இந்த வெரிகோஸ் குணமடையணும். இப்போ பாருங்கள், ஒரு 3 எக்ஸசைஸு சொல்லி கொடுக்குறேன். வீடியோவில் பாருங்கள், வாங்க பார்ப்போம். பாருங்கள், காலை இப்படி ஒரு 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 1.5 அடி பக்கத்துக்கு காலை இப்படி நல்லா தூக்கி செவுத்தில் வச்சுங்க. உங்களுக்கு எங்கே டைம் இருக்குது கால் எனக்கு ரத்த ஓட்டங்கள் கீழே வரணுங்க. நரம்பு அசைய ரத்த ஓட்டங்கள் கட்டியிருக்கிற ரத்த ஓட்டங்கள், அந்த டியூப்பு பருமனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரத்த ஓட்டங்கள் உயர்த்தி, இந்த காலை உயர்த்தி ஒரு 1.5 அடி உயர்த்தி காலை வச்சுக்கங்க. செவுத்து பக்கத்தில் வச்சுட்டிங்கனாலும் சரி, பெட்டில் கட்டிலில் வச்சுட்டிங்கனாலும் சரி. எனக்கு 1 அடி உயரத்துக்கு மேலே இந்த கால் மேலே இருக்கணும். ரத்த ஓட்டங்கள் கீழே இருக்கிற ரத்தங்கள் மறுபடியும் நம்ம உடம்பு சைடு மேலே ஏறணும். அதுக்கு ஒரு எக்ஸசைஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முழங்காலை நல்லா இப்படி தூக்குறீங்க. இப்படி பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் செய்யுங்க. டெய்லி 2 நிமிஷம், ஒவ்வொரு காலும் 2 நிமிஷம். ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் செஞ்சு பழகிங்க, 2வது 1 நிமிஷம் செஞ்சுங்க. இதே மாதிரி 2 நிமிஷத்துக்கு மட்டும் செய்யுங்க, வேறு அதிகமெல்லாம் வேண்டாங்க. மெதுவாக இதை இப்படி பாருங்கள். அப்போ இந்த நரம்புகளெல்லாம் எக்ஸசைஸ் ஆகும். ரத்த ஓட்டங்கள் தானே கீழே இறங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு சிரமம் வராது. சுருண்டிருக்கிறது அதிகமாக சுருண்டாது. ஆரம்பத்திலே இருக்கிறவங்களுக்கு டோட்டலாகவே கிளியர் ஆகி போயிடும். அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி 1 நிமிஷம், ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் செய்யுங்க. அடுத்த நாளைக்கு 1.5 நிமிஷம் செய்யுங்க. அடுத்த நாளைக்கு 2 நிமிஷம் செய்யுங்க. போதும். ஒரு கால் 2 நிமிஷம் செஞ்சிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், சைக்கிள் பெடல் அமுத்துற மாதிரி இப்படி இப்படி அடுத்தது வச்சுக்கிட்டு அடுத்த கால் வச்சுக்கோங்க. அப்படி நல்லா பார்த்துக்குங்க. மெதுவாக, ஒன்றும் அவசரம் கிடையாது. இந்த முட்டி மட்டும் அசைவணுங்க. கீழே மேலே இந்த முட்டி மட்டும் அசைவணும். இப்படி 1 நிமிஷத்துக்கு நல்லா முட்டி மட்டும் அசைவணும். சரிங்களா? இப்போ இது 1 நிமிஷம், அந்த கால் 1 நிமிஷம், இப்படியே பண்ணிகிட்ருக்கணும். நல்லா ஒன்றும் உங்களுக்கு வலியெலாம் ஒன்றும் இருக்காதுங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு அந்த கெண்டங்காலிலேருந்து தொடையில் இருக்கிற வரைக்கும் நரம்புகள்லாம் இழுக்க ஆரம்பிக்கும்.
சுருண்டு இருக்கிற நரம்பெல்லாம் நீள ஆரம்பிக்கும் பாருங்கள். நீங்கள் கால் வந்து ரெண்டாவது கால் எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இருக்கிற நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னா இப்படி இருக்கிற ஒரு கால் வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட் எக்ஸசைஸுங்க. ரெண்டாவது எக்ஸசைஸு இதை வச்சுக்குவோம். ரெண்டாவது எக்ஸசைஸு பாருங்கள். பாதத்தை சைக்கிள் பெடல் மதிக்கிற மாதிரி, தேயில் மிஷின் மதிக்கிற மாதிரிங்க மெதுவாக ஒரு நிமிஷம் செய்யுங்க. இப்படி இதை ஒரு நிமிஷம் செய்யுங்க. அடுத்த நாளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. தேயில் மிஷின் பெடல் மதிக்கிற மாதிரிங்க. ரொம்பவும் ஸ்பீடெல்லாம் வேண்டாம், மெதுவாக. ரத்த ஓட்டமெல்லாம் கீழே தானே வருங்க. நரம்பு நீள ரத்த ஓட்டமெல்லாம் அங்கே வந்து அடைப்பெல்லாம் எல்லாம் கிளியர் ஆகிக்குங்க. அடுத்த காலுங்க. ஒரு 1.5 அடி உயரத்தில் வச்சுங்க போதும். அதுக்கு மேலே உங்களால் முடியாது. உங்களுக்கு எவ்வளோ உயரத்தில் வைக்கணும், எனக்கு வந்து கால் வந்து உயரத்தில் இருக்கணுங்க. அந்த நரம்பெல்லாம் வந்து நீளும் போது ரத்தம் வந்து கீழ் நோக்கி வரணும், அந்த மாதிரிங்க. ஏன்னா உங்களுக்கு வீடியோவுக்காக கொஞ்சம் நேரம் செஞ்சு கட்டுறேங்க. ஆனால் 1 நிமிஷம் ஃபுல்லாக நீங்கள் செய்யணும் கம்பல்சரி. இதை வந்து 1 நிமிஷம் செய்யணுங்க, மெதுவாக 1 நிமிஷம் செய்யணுங்க. அடுத்தது காலை இப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது எக்ஸசைஸ் காலை இப்படி உயர்த்தி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மூணாவது எக்ஸசைஸ். இப்படி காலை வச்சுங்க, இந்த காலை இப்படி உயர்த்திக்குங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ஒரு தொந்தரவுலாம் வராதுங்க. இப்படி வச்சுக்கோங்க. காலை அதே மாதிரி பெடல் பண்ணுங்க, நல்லா இப்படி பெடல் பண்ணுங்க. பின்னால் இருக்கிற நரம்பெல்லாம் இழுக்க ஆரம்பிக்குங்க. சுருண்டு இருக்கிறதால நேர ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்படியே பெடல் பண்ணுங்கள். ஒரு 10-15 செகண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்குவோம். இப்படியே இது வந்து 1 நிமிஷம் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கணும். ஒரு 10-15 செகண்டு. ஏன்னா முடியலன்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. அடுத்த காலுங்க இப்படி வச்சுக்கோங்க. அப்படி கால் மேலே கால் போட்டுக்கிற மாதிரி ரொம்பவா அழுத்தக்கூடாது. காலை ரத்த ஓட்டங்கள் கீழே நல்லா இறங்கணும். சும்மா உங்களுக்கு வந்து பேலன்ஸ்க்காக அப்படி இப்படி வச்சுக்கிறீங்க. மெதுவாக இந்த கால் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா குதிங்கால் வழியில் அறவே இருக்காதுங்க. நரம்பு பிடிச்சிருக்கிறதுலாம் ரிலீவ் ஆகிக்கும். மெதுவாக செய்யுங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து இந்த மாதிரி நல்லா மடங்கணும். கொஞ்சம் நேரம் இப்படியே கண்டினியூவாக ஒர்க் பண்ணணும். ஒரு 2 மாதத்துக்கு பண்ணுங்க. பாருங்கள், கிளியர் ஆகிக்கும். எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிக்கும். பண்ணுங்கள். அடுத்து சோத்து கத்தலையில் செய்யணுங்க. இப்போ இதை முடிச்சுட்டு காலை லேசாக இப்படி லேசாக இப்படி காலை நல்லா தூக்கி பிடிச்சிக்குங்க. லேசாக இப்படி அமுக்கி கொடுங்க. அப்படியே காலை ஃபுல்லாக இப்படி அமுத்தி விடுங்க. ஒரு அக்குபஞ்சர் சிஸ்டம் மாதிரி. அடுத்த காலுங்க. உங்களுக்கு வீடியோவுக்காக ஒரு கொஞ்ச நேரம் செஞ்சு காட்டுறேங்க. ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட்னாச்சும் நீங்கள் செய்யணுங்க. இப்படி ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் ஒரு 2-3 முறை செஞ்சிங்கன்னா போதுங்க. இந்த மாதிரி லேசாக அமுத்தி பிடிச்சிங்கன்னா போதுங்க. இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. டெய்லி செய்யுங்க, நல்லா குணமடையும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இது எப்படி எக்ஸசைஸ்ன்றதை நல்லா பார்த்துருப்பீங்க.
இந்த எக்ஸசைஸை வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி தள்ளி பார்க்காதீங்க. இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து முழுமையாக ஒரு டைமுக்கு 2 டைம் கிளியராக பாருங்கள். இந்த வீடியோ மாதிரி அதே மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு பூர்ண குணமாகும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த கமெண்ட் பண்ணதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. என்ன காரணம்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க, இந்த வீடியோ எடிட் பண்ணுறது இருக்குங்க, கொஞ்சம் ஒர்க்கு நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு உடனே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு 1 or 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு வந்து உங்களுடைய கமெண்ட் ரிப்ளை வந்து எங்களால் பண்ண முடியும். கண்டிப்பாக பண்ணுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. சில பேர் வந்து சப்ஸ்கிரைபரே பண்ணுறதில்ல. ஏன்னு ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் தெரியலைங்க. ஆனால் உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, பண்ணணுமா இல்லையே மறந்துட்டிங்களா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்கன்றது எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஆனால் வியூ வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் அளவுக்கு வியூலாம் போயிட்டுருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5000 7000 8000 இப்படி தான் வந்து சப்ஸ்கிரைப் இருக்குது. என்ன ரீசன் எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கங்க. அடுத்த வீடியோ வந்து 3வது வீடியோ, வெரிகோஸ்க்கு வந்து 3வது சோத்து கத்தாழை. இந்த 3 தாங்க இதோடைய நிவாரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கங்க.